ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆத்தென்டிக் டாக்ஸ் பை கேகே. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுன்றது. இப்போ முன்னாடி ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா வேலை உண்டு, வெட்டி உண்டுன்னு சும்மா ஜாலியாக இருந்துடுவாங்க அவங்களுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன், எஸ்பெஷலி மொபைல் தான் வந்து மேஜர் டிஸ்ட்ராக்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீல்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும், யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும், அப்புறமா வாட்ஸ்அப் குரூப் சாட்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்க்குறதுலேயே பாதி டைம் வந்து போயிடும். இப்போ இந்த சிப்ஸ் பேக்கெட் எடுத்து ஒரு சிப்ஸ் சாப்பிட்டா நிறைய சிப்ஸ் சாப்பிட்டுனே இருக்கும்ல, அதே மாதிரி தான் ஒரு ரீல்ஸை பார்த்தோன்னே நிறுத்த மாட்டோம். அது பாடுன்னு போயினே இருக்கும். போயினே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போன பிறகு நம்ம என்னடா இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு யோசிப்போம். அது வந்து எப்படி நம்ம வந்து இதை சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நானும் இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். ஒரு 6 months பேக்லேருந்தே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். சில நாள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 4 to 5 hours வந்து நெட்டே ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஸோ நம்மளால் வந்து அதை பண்ண முடியுதான்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ தட் யார் மெசேஜ் அனுப்பிச்சாலும் எனக்கு தெரியாது. நானாக எப்போ போய் உள்ளே பார்க்குறேனோ அப்போ மட்டும்தான் எனக்கு தெரியும். அதேமாதிரி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஆஃபில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ்லாம் மிஸ் ஆகுதுன்றதுனால இந்த குரூப் சாட்ஸ்லாம் இருக்கும்ல, நிறைய மெசேஜஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் வந்து மியூட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அதெல்லாம் எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ, ஒரு நாளில் வந்து ஒரு 15 minutes 30 minutes மட்டும் உள்ளே போயிட்டு இருக்கிற எல்லா மெசேஜும் சும்மா அப்படியே கிளான்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு சீரியஸான ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப டீப் திங்கிங் அண்ட் டீப் இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே நான் வந்து மொபைலை என் ரூம்லேயே வச்சுக்க மாட்டேன் உங்களுக்கு. அதை கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டுட்டு அதில் ஒரு 30 minutes ஆர் ஈவன் ஒரு 1 hour அதை ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபுல் டெடிக்கேஷனோட அதில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பி வெரி ஃப்ரூட்ஃபுல். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் போடுங்க. ஐ வில் டாக் அபவுட் இட். தேங்க்யூ, பாய்.